டேய் என்னடா? அக்கா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்கல்ல? பாக்குறா பத்தியா? எதுக்கு இந்த வண்டி நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது? மா நான் தான் வர சொன்னேன். மா அந்த பூசாரி சொன்ன மாதிரி ஆவிலாம் பிடிக்கலமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இங்க பாரு, இனிமே உங்களை வீட்டுல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்க இந்நேரம் என்னென்ன பண்ணுவாங்க நம்ம தான் பயந்து இருக்கணும். அவங்கள சரி பண்ணணும்னு வச்சுக்கோ, இதுதான் ஒரே வழி. நீ விடு, நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ பண்ணுங்க. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? கொஞ்சம் கூட வரீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்க கூட வரணும்? முதல்ல வெளியே போங்க. இங்க பாருங்கயா. யோ சீக்கிரம் கூட்டு வாங்கயா. சரி சார், வாங்க போலாம். என்ன இன்னும் நீங்க கிளம்பலையா? நான் படிக்கணும்னு சொல்றேன்ல, வெளியே போங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களை படிக்க வைக்க தான் கூட்டி போக வந்திருக்கோம். வாங்க. சரி போங்க சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? எதுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு? எங்களுக்கு. ஐயோ அப்பா. அத்தை, என்ன நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்னன்னு கேளுங்க. என்ன அத்தை நொத்தன்ட்ட? என்ன பேச்சு? இழுத்துட்டு போங்க. விடுங்க. என்னென்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க போங்க. விடுங்க. விடுங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் சும்மா சும்மா அப்பூச்சி வராரு பாடம் சொல்லி கொடுக்கறான்னு சொல்லிட்டு இருந்தா, எங்க அப்பூச்சிக்கு செத்து வேற வேலையே கிடையாதா? உனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது தான் வேலையா? இத நாங்க நம்பணும். நீங்களா நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. கதிரேச மாமா தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. அண்ணா நீங்களே பாத்துக்கோங்க என்ன சொல்றாங்கன்னு. கதிரேசங்கிறது எங்க அப்பூச்சி தான். அவர் செத்து 15 வருஷம் ஆகுது. செத்தவர் இங்க வந்து எப்ப நான் பாடம் எடுப்பாரு? இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க, இவங்க நான் சொன்ன மாதிரி பைத்தியம் தான். ஏன் யாருமே நம்ப மாட்டீங்க? மாமா தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க சொல்லி கொடுத்து நான் நல்லா படிச்சு நிச்சயமா எல்லா பரீட்சையிலயும் நான் பாஸ் ஆவேன். நான் பாஸ் ஆயிட்டா மாமா தான் சொல்லி கொடுத்தாங்க, நம்புவீங்களா? ஏமாப்ல ஏதோ 7:30 கூட்டுறாங்க போல. வா உள்ள போய் பாப்போம். மாப்ள அங்க பாரு மாப்ள. ஏங்க என்ன அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. டேய், இப்ப நீ எதுக்குடா அவனை அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணா? உன் பொண்டாட்டி தான் அடிக்கடி பைத்திய மாதிரி ஏதாவது ஒண்ணு உளறிட்டே இருக்கா. நேத்து கூட தம்பியை போட்டு எப்படி அடிச்சா? சரி, ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தா அவரையும் அடிச்சு விரட்டிட்டான். இப்படி பண்றவள என்னடா சொல்றது? இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை அடிக்கிறவன் நாளைக்கு ரோட்ல போறவங்க வரவங்களை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத பாரா, நோய் தீவிரமாவதுக்குள்ள அதை சரி பண்ணோன்ற நல்ல எண்ணத்துல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அமுதா பாத்தியா, நீ பண்ற காரியத்தால இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? இதுக்குதான் சொன்னேன், இந்த படிப்பெல்லாம் வேண்டாம். எங்க நான் சொன்ன கேளுங்க, என்ன நம்புங்க. நான் பைத்தியம்லாம் இல்ல, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எனக்கு மாமா தான் சொல்லி கொடுக்கறாங்க. நான் கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். அப்ப சரி, நீங்க சொல்ற ரூட்டுக்கே நாங்க வரோம். உங்களுக்கு 3 மாசம் அவகாசம். அதுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி பாஸ் ஆகலனா நாங்க சொல்ற மாதிரி நீங்க பைத்தியம் தான். அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். 3 மாசத்துல நான் பாஸ் ஆனா என்ன நம்புவீயல? பார்க்கலாம், நீங்க பாஸ் ஆவறீங்களா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போறீங்களான்னு.
அண்ணா நீங்க போங்க, 3 மாசம் கழிச்சு மறக்காம இங்க வந்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அட்மிஷன் இருக்கு. கிளம்புங்க இப்போ. அக்கா வா போலாம். அக்கா என்ன? ஏண்டா இவ எந்நேரமும் புக்கும் கையுமா உட்காந்துருக்கிறத பார்த்தா பாஸ் ஆயிரம் போல இருக்கே. வண்டி வந்த அன்னைக்கே இவளை எப்படியாவது ஏத்தி விட்டு இருந்திருக்கணும். நாம பண்ண தப்புதான், விட்டுட்டோம். அட நீ வேறக்கா, புக் எடுத்து கையில வச்சிருந்தா பாஸ் ஆயிடுவாங்களா? நீ வேணா பாரு, இவங்க சவால்ல தோத்து இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் போறது கன்ஃபார்ம். ஆனா இது இப்போதைக்கு நல்லது இல்லையே, ஏதாச்சும் பண்ணணுமே இப்போ. லாட்டரி டிக்கெட், இதை வச்சுதான் அவங்கள கரெக்ட் பண்ணணும். வா அண்ணமண்டி, நான் கேரளா லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். இந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு பரிசு விழுவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களால முடியும் அண்ணமண்டி. அதான் அப்புச்சிலாம் உங்க உடம்புல வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணும்போது இந்த சின்ன விஷயத்த பண்ண மாட்டாரா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அண்ணமண்டி எங்க அப்புச்சி கிட்ட. இந்த நம்பருக்கு விழலனா வேற எந்த நம்பருக்கு விழுன்னு கேட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் நான் வாங்கிடுவேன். இதை எனக்காகவா கேக்குறேன்? நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, அதுக்காக தானே கேக்குறேன். அப்புச்சி கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எங்களுக்குன்னா எங்க அப்புச்சி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, ஆனா உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு வந்துடுறாரு. உங்களால தானே சொத்தெல்லாம் போச்சு. அண்ணமண்டி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த லாட்டரி டிக்கெட்டு, 1 இல்ல 2 இல்ல 2.5 கோடி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கதம் கதம் முடிஞ்சிடும். என்னடா சின்ன சோறு செமிக்கலையா? படிக்கிறவளை படிக்க விடாம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கியா? என்னது நான் கலாய்க்கிறேனா? நல்லா இருக்குது உங்க கதை. இவங்க தான் நம்ம எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம எல்லாரும் இவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இவங்கள பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும். எங்க நான் சொல்ற நல்லதெல்லாம் கேக்குறீங்க இந்த வீட்டுல? ஏய், நீ எந்த நல்லதும் இந்த குடும்பத்துக்கு சொல்ல வேணாம்டா. தட்டு நிறைய சோத்தை தின்னுட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சாலே போதும். அதை செஞ்சாலே நீ குடும்பத்துக்கு பண்ற நல்ல காரியம். மா என்னடா எப்ப பார்த்தாலும் இவரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வந்துட்டியா? இவ பைத்தியக்காரி ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தானே இவன் அப்படி சொல்றான். என் புள்ள சொன்னது சரிதானே நீங்க 3 மாசம் கழிச்சு ஒத்துப்பீங்க. குடும்ப பொம்பளைனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்ச மதிச்சு நடக்கணும். அத்தை, இப்ப நான் என்ன அப்படி மதிக்காம உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்? ஐயோ, நான் ஒன்னும் ஒன்ன சொல்லலம்மா, நீ நல்லா படி படி. என்னடா நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம நிக்கிற? ஆளாளுக்கு அவங்க பங்குக்கு பேசிட்டாங்க, நீயும் உன் பங்குக்கு ஏதாவது பேச. மாமா, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அமுதா மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. எனக்கு அவ மேல நிறைய அக்கறை இருக்கு, அதான் பயமும் அதிகமா இருக்கு. முடியாத ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பன்னு வீம்பு பிடிச்சு நிக்கிறா. இதெல்லாம் தப்புன்னு அவ எப்ப உணர போறாளோ? வீட்டுல யார் இருக்கா?
போங்க. ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்திருக்குது வாசல்ல. போய் என்னன்னு கேட்டுவாங்க. ஏய், பிரச்சனையே நீதான்டா. புதுசா இன்னொரு பிரச்சனை வர போகுது. ஆமா ஆமா போங்க. வாங்க போஸ்ட்மேன், நம்ம வீட்டுக்கு யார் லெட்டர் போட்டிருக்கா? கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. என்னைய சொல்ற? ஆமா மாணிக்கண்ணே, பரீட்சைக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு, அதுவும் 10வது. ஆமா மாணிக்கண்ணே, உங்க வீட்டுல தான் எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் யாரு 10வது படிக்கிறா? என் மகடா, என் மக. அப்படியா? இவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே, எங்க இருந்து வந்துச்சு இந்த மக? அமுதா கண்ணு, அமுதா கண்ணு, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. இந்தா, நீ பரீட்சை எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சுடா. இந்த அப்படி பரீட்சை எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் அம்புட்டு தான். இது இருந்தா தான் எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கு மட்டும்தான் இது. இது ஒன்றும் நீ பாஸ் ஆயிட்டேன்னு வந்த தகவல் இல்லை. டேய் நிறுத்துற. இவ படிக்க போறான்னு சொன்னதும் எங்க படிப்பா எப்படி படிப்பான்னு கேலி பேசிக்கிட்டு தெரிஞ்ச கூட்டம் தான்டா நீங்க. ஆனா இவ பரீட்சை எழுத இப்ப கவர்மெண்ட் லெட்டர் அனுப்பியிருக்கு. இதே மாதிரி இவ பாஸ் ஆயிட்டான்ற தகவலும் வரும். அப்போ உங்க மூஞ்சிய எங்க தூக்கி வச்சுப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். நானும் பாக்குறேன். அப்பா ஆண்டவா, மறுபடியும் அப்பா போட்டோ முன்னாடி நின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. தாங்க முடியலடா. மாமா, உங்க மருமக பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி சீட்டு வந்துருச்சு. எனக்கு உங்க ஒருத்தரோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும், நான் நிச்சயமா பாஸ் ஆயிருவேன். யாருக்குமே நான் பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை இல்ல மாமா, ஆனா எனக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா எனக்கு சொல்லித்தர வாத்தியாரே நீங்க தானே. ஓ, இந்த சீட்டு இருந்தா தானே அவங்க பரீட்சை எழுத முடியும். அப்போ அதை தூக்கிட வேண்டியதா? பரீட்சை எழுதுனா தானே நீங்க பாஸ் ஆவீங்க. எழுத விடாம பண்ணிட வேண்டியதா? ஆரம்பிடா வடிவேலு. ஆத்தா போதும் ஆத்தா, ரொம்ப நேரமா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரமாச்சும் போய் தூங்காத்தா. இங்க பாரு, மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஆத்தா. இல்லைன்னா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்டா. சித்தப்பா, அப்ப காலையில என்ன சீக்கிரமா எழுப்புறீங்களா? காலையில சீக்கிரமா? நீ படுக்கிறதே காலையில தான்மா. வா வாடா செல்லம், போதும் வா. மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு.
நல்லா தூங்குங்க. இந்த ஹால் டிக்கெட்டையே எரிச்சிடுறேன். அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க நானும் பார்க்குறேன். என்ன தைரியம் இருந்தா ஹால் டிக்கெட்டை திருடி அதை எரிக்க பாப்பேன். அப்பச்சி வேணா அப்பச்சி, அப்பச்சி வேணா அப்பச்சி, வேணா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வேணா அப்பச்சி, அப்பச்சி அப்பச்சி வேணா அப்பச்சி, வேணா அப்பச்சி வீட்டுக்கு. ஐயோ அப்பச்சி வலிக்குது. வேணா அப்பச்சி, வேணா வீட்டுக்கு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். அம்மா அப்பச்சி, ஐயோ யாராவது வாங்கல, காப்பாத்துங்க அப்பச்சி. ஐயோ என்னங்க, அவனை அடிக்காதீங்க. ஐயோ என்னங்க, அவனை அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. நிறுத்துங்க, விட்டுடுங்க. ஏங்க நம்ம பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்ன அப்பச்சி, எப்ப பாரு அவனையே நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் அப்பச்சி என்ன இப்படி முறைக்கிறீங்க? நான் எதுவும் பண்ணல. மாமா நல்லா அடிச்சு போட்டு விடுங்க மாமா. மாமா ஏன் மாமா நீயே சப்போர்ட் பண்ற? அப்பச்சி வலிக்குது. இன்னும் நல்லா போடுங்க அப்பச்சி. அப்பச்சி வலிக்குது. நிறுத்துங்க, என் புள்ளைய விட்டுடுங்க. ஏங்க என் புள்ளைய விட்டுடுங்க. என்னங்க நீங்க? என்ன இருந்தாலும் வடிவேலு நம்ம பையங்க. அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவன் முன்ன மாதிரி எல்லாம் இல்லங்க. அவன் இப்ப ரொம்ப திருந்திட்டான். நான் ஒன்னும் கதிரேச மாமா இல்ல, அமுதாதான். அடிச்சது ஒன்னும் மாமா இல்ல, நான் தான். இவன் திருந்திட்டானா? திருந்தினவன் பண்ற காரியமா இது? ஹால் டிக்கெட் எடுத்து எரிக்க பாக்குறான். இவ்ளோ நேரம் இவனை அடிச்சது மாமா தானே எல்லாரும் நினைக்கிறிய? அப்போ தப்பு பண்ணா மாமா வந்து அடிப்பாருன்னு எல்லாரும் நம்புறிய, அப்படிதானே? தப்பு பண்ணா தட்டி கேட்க வர மாமா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வராருன்னு சொன்னா அதையே யாருமே நம்ப மாட்டேங்கிறிய? மாமா பாடம் சொல்லி கொடுக்கறாருன்னு சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியம் நினைக்கிறிய? பாத்தியாமா பாத்தியா?
இவங்க பண்ற காரியத்தை பாத்தியா? அப்பா மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு என்ன அடிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிதானே அன்னைக்கு உன்னை கோவில அடிச்சிருப்பாங்க, அப்பூச்சி வந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. டேய் நிறுத்துறா. நீ பண்ண தப்ப மறைச்சு எதை கூட சேர்க்கிற? அவ படிக்கிறது எனக்கு பிடிக்காம இல்ல. அவளால இந்த வயசுல படிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்ன. அதே சமயம் அவ படிச்சு பாஸ் ஆனா எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு அவளை படிக்க விடாம இப்படி தடுக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நீ தானே சவால் விட்ட, பாஸ் ஆகலன்னா இவ பைத்தியம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன்னு. அதுக்கு நீ நேர்மையா இருக்கணும். அவ உண்மையிலே படிச்சு பாஸ் ஆகலன்னா அது வேற. ஆனா இப்படி ஹால் டிக்கெட்டை திருடி அவளை எக்ஸாம் எழுத விடாம பண்றது ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். இனிமே இப்படி அவளை படிக்க விடாம ஏதாவது பண்ண, அப்புச்சி வராரோ இல்லையோ, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், பிச்சு புடுவேன். ஏய், என்னடா மறைக்கிற? உன்னை அடிக்க மாமாலாம் வரமாட்டாரு, அமுதாவே போதும். போட போடங்கிறல்ல.